ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம். இட்ஸ் மீ பாலாஜி. ஸோ நம்மளோட ஷோவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருந்து பார்ட்டிசிபெண்ட்லாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் டெல்லி, ஆந்திரா, கர்நாடகா, சிங்கப்பூர், மலேசியா, துபாய் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துலேருந்து எல்லா இடத்துலேருந்து சூப்பரான கண்டஸ்டன்ட்லாம் வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஜட்ஜ் பண்ணுறதுக்காக 2 சூப்பர் டூப்பர் டேரக்டர்ஸ் நம்ம கூட இருக்காங்க. நிறைய பிளாக் பஸ்டர் படங்கள் கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் அவர் சூப்பர் டூப்பர் ஜட்ஜஸ் அகத்தியன் சார் அண்ட் பிரவீன் காந்தி சார். வணக்கம் சார். சார், இன்னைக்கு எபிசோட்ல சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. எவ்வளவு ஈகரா இருக்கீங்க இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கிறதுக்கு? ஒரு தரமான டைரக்டர் அகத்தியன் சார். சாரோட வீட்லயே 3 டைரக்டர்ஸ் இருக்காங்க. சாரோட சேர்த்து 4 டைரக்டருங்க. சூப்பர்ல சார். ஒரு கரெக்டா இங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கதவுகள் திறக்கப்படும் காதல் கோட்டை இயக்குனரின் மூலமாக. சூப்பர் அப்படின்றது கன்ஃபார்ம். ஏன்னா கண்ணும் கொள்ளையடித்தால் எவ்வளோ பெரிய ஹிட். ரஜினி சாரே பண்ண வேண்டிய அடுத்த படம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாங்க. மேபி பண்ணுவார்னு நினைக்கிறேன். மிஸ் ஆயிடுச்சு கொஞ்சம். அது வரும். ஆமாம் சார். ரஜினி சார் ஒன்ஸ் சொன்னார்னா செஞ்சிருவார் கண்டிப்பாக. ஸோ அவ்வளோ பெரிய டைரக்டர். அடுத்து திருன்னு ஒரு டைரக்டர் ஃபெரோஸ் சார். 3 டைரக்டருங்க. அவர் பண்டிகையின் படம் பண்ணியிருக்காரு அவர். ஸோ 3 டைரக்டர், சார் 1. ஸோ அதனால் இந்த வாய்ப்பை வரவங்க அழகாக யூஸ் பண்ணி உடனடியாக அவங்க வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போகணுங்கிறது என்னுடைய ஆசை. அந்த ஆசையோடு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சூப்பர் சார். சார் அகத்தியன் சார், நீங்கள் சொல்லுங்கள். நிறைய புதியவர்களுடைய அந்த அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நாமெல்லாம் ஒரு ஸ்டேஜ் ஏற முடியுமா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருந்தவங்களுக்கு நம்ம இங்கே வர்றவங்களை நம்ம அப்படி தான் பார்க்கணும். ஏக்கத்தோடு இருந்தவங்க வர்றாங்க, அவங்களால முடியுதோ முடியலையோ நமக்கு ஒரு ஸ்டேஜ் கிடச்சிருக்குன்னு வர்றாங்க. சிலர் தான் வந்து அதை வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிட்டு வர்றாங்களே தவிர, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நமக்கு அவங்களுக்கு தெரிஞ்சதை செய்கிறாங்க. அதை நம்ம வந்து நீங்களும் ஆகலாம் நட்சத்திரத்துக்கு அது சரியாக வருமா வராதா அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொல்கிறோம். மற்றபடி வர்ற கேண்டிடேட்ஸுங்கிறது வந்து அவங்களுடைய மனசுக்கு ரொம்ப நிறைவான ஒரு விஷயத்தை ராஜ் டிவி செஞ்சிட்ருக்கு. அதுதான் எங்கேயோ இருந்து ஒரு எந்தெந்த ஊர்களிலும் இருந்து சென்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஸ்டேஜில் ஏறி நம்மளும் நம்மள்கிட்ட இருக்க ஒரு சின்ன திறமையை காட்ட முடியாதா அப்படிங்கிறதுக்கு இது பண்ணிகிட்ருக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் இன்றைக்கி காத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி புதிய திறமைகளை வந்து நாம் சந்திப்பதற்கு மிகுந்த ஆவலோடு இருக்கிறேன். நீங்கள் ஒரு நல்ல ஹஸ்பண்ட் தானே சார்? ஆமாம் சார். அப்போ நல்ல நடிகன் அர்த்தம். அவ்வளோதான். அப்படின்னா பார்த்தா எல்லாரும் ஆமாம் சார். ஆமாம். கணவனுக்கு சொல்லிடுறோம், மனைவிக்கு சொல்ல முடியுமா? அப்போ மனைவி நடிக்கிறாங்களா? அங்கெல்லாம் நம்ம பேசவே முடியாது சார். சரி, ஓகே. ஓகேமா சாரிமா, ஓகேமா சாரிமா, 2 டயலாக் தான். அப்போ நடிப்புங்கிறது வந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு விஷயத்த ராஜ் டிவி வந்து இவ்வளோ பெரிய ஒரு செட்டப்பில் இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுத்தது. உண்மையிலேயே இந்த கான்செப்டை கிரியேட் பண்ணி யார் சொன்னாலும் அவங்களுக்கு என்னுடைய மனம் சார்ந்த நன்றி. ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்கும், எங்கே போய் நடிக்கிறதுன்னு தெரியாது, எங்கே போய். அதனால தான் இன்றைக்கி ஏன் இன்ஸ்டாகிராமு, ஏன் வந்து இத்தனை வந்து சோஷியல் மீடியாவில் எல்லாருமே தான் திறமையை காட்டுறாங்கன்னா எல்லாருக்குள்ளேயும் அந்த நடிப்பார்வம் இருக்குது. அந்த நடிப்பார்வத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாமல் தான் அவங்க அதை யூஸ் பண்ணாங்க. ஆனால் ராஜ் டிவி முதலாக அப்படி ஆசைப்பட்ட அத்தனை பேரையும் ஒரு பெரிய அரியணையில் உட்கார வைக்கணுன்றதுக்காக இப்படி ஒரு மேடையை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் ராஜ் டிவிக்கு என்னுடைய மனமார்ந்த சூப்பர் சார். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம் இன்னைக்கு எபிசோட்ல ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் யார் வர போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிகண்டன் அப்படின்ற ஒருத்தர் தான் வர போறாரு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல தமிழ் சினிமாவில் மணிகண்டன் ரொம்ப சூப்பராக கலக்கிட்டு இருக்காரு. அவரோட பேரை வச்சு ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ண வர போறாரு. ஸோ அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் மணிகண்டன். இது நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம். ஸோ மணிகண்டன் வணக்கம். வணக்கம். நீங்கள் எபிசோட்ல நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட். ஒரு எனர்ஜெட்டிக்கான பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று உங்ககிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்கேருந்து வரீங்க மணிகண்டன்? நான் சென்னையிலேருந்து வரேன், பல்லாவரத்துலேருந்து வரேன். என்ன பண்ணுறீங்க பல்லாவரத்தில்? நான் சினிமாவுக்காக வாய்ப்பு தேடி ஹீரோவாகலான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சார். ஸோ ஃபுல் டைமாக ஆக்டிங் தேடிட்டு இருக்கீங்க, பார்ட் டைமில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறீங்க இன்றைக்கி? வந்து நான் பண்ண போகிற பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மாவுக்கும் பையனுக்கும் நடுவில் ஒரு குடிகார பையனை பெற்றுட்டு ஒரு அம்மா படுற அவஸ்தை தான். ஓகே. அந்த பையனாலையும் குடியிலேருந்து மீள முடியாத ஒரு துயரமான சம்பவம் என்னோட கண்ணில் நான் நேராக பார்த்த ஒரு உண்மை சம்பவம். ஓகே, சூப்பர் பிரதர், ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. ஹலோ, வீட்டில் யாருமா? ஹலோ, கதவை தருங்க. வீட்டில் யார்? சொல்லுங்கள் ஹவுஸ் ஓனர். எங்கம்மா உன் பிள்ளை? வாடகை கொடுத்து 10 மாதம் ஆயிடுச்சு, வீட்டில் ஆளையும் காணோம். தெருவில் குடிச்சிட்டு விழுந்து சுற்றிக்கிட்டு இருக்கான். போகிறவன் வரவெல்லாம் உங்கள் வீட்டில் வாடகை இருக்கும், இப்படி பண்ணுறான், வாடகை இருக்குன்னு. உங்களுக்கு வீடை வாடகை கொடுத்துட்டு என் பேர் கெட்ட பேர் ஆகுது, வாடகையும் தர மாட்டேன்றீங்க. நானும் எவ்வளோ தான் பாவம் பார்த்து விட்றது. உன் மூஞ்சிக்காக பார்க்குறம்மா.
உன் புள்ள ஒரு குடிக்கார பிள்ளையை பெற்று வச்சுட்டு ஊர் ஃபுல்லாக கடனை வாங்கி குடிச்சிட்டு பத்தாவதுக்கு என் வீடு தான் கிடச்சிச்சா உங்களுக்கு? அடுத்த மாதம்லாம் இங்கே இருக்கக்கூடாது, காலி பண்ணுங்கள், மொத்த வாடகையை செட்டில் பண்ணிட்டு. சார் இந்த ஒரு மாதம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அடுத்த மாதம் கொடுத்துட்றேன். உன் மூஞ்சிக்காக பார்க்குறம்மா, நான் வருவேன் 2 நாள் கழிச்சு. வாடகை எடுத்து வை, அடுத்த மாதம் காலி பண்ணுறதுக்கு ரெடியாரு. உன் குடிக்கார பிள்ளையை கூப்பிட்டுட்டு எங்கேயாவது போ. வாடா, எங்கடா போய் இப்படி குடிச்சு ஏன்டா எங்கள் வாழ்க்கையும் கெடுக்கிறது இல்லாமல் நீயும் இப்படி கெட்டு போகிற? மா, என்னால் குடிக்காமல் இருக்க முடியலம்மா. நான் எவ்வளோ தான் முயற்சி பண்ணுறது, நைட் ஆனால் தூக்கம் வரல. எனக்கு எங்கே சுற்றி எங்கே போனாலுமே சாயந்தரம் ஆனால் அந்த குடிக்கணுன்ற எண்ணம் மட்டும்தாம்மா வருது. என்னால் முடியலம்மா, என்னை ஏதாவது தயவு செஞ்சு பண்ணுமா. கஷ்டப்பட்டு குடிக்காமல் இருக்கலான்னு காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். ஆனால் சாயந்தரம் ஆனால் என்னால் குடிக்காமல் இருக்க முடியலம்மா. என்னை தயவு செஞ்சு காப்பாற்றுமா. குடியில்லாமல் என்னால் இருக்க முடியலம்மா. யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. வேலையும் போயிடுச்சு, வீடும் போயிடுச்சு, பைக்கை விற்றுட்டேன், ஒன்றுமே இல்லைம்மா என்கிட்ட. தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுக்குமா ப்ளீஸ்மா. நான் ஒரு நோயாளி ஆகிட்டேம்மா, குடிச்சு அம்மா, என்னை காப்பாற்றுக்குமா. யாருமே இல்லைம்மா. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா? சாட்டிஸ்ஃபைடு தான் சார். சாட்டிஸ்ஃபைடு. ஓகே, அவங்கள்ட்ட கேட்டுருவோமா? கேட்கலாம் சார், ஜட்ஜஸ் கிட்ட. ஓகே சார், சொல்லுங்கள் சார். பிரவீன் காந்தி சார். நல்லா இருந்தது, தப்பா இல்லை. என்னென்னா இன்னைக்கு சொசைட்டி பூரா ஜெயிலர் பட ஃபங்க்ஷன்லேயும் ரஜினி சார் வந்து குடியை பற்றி தான் பேசினார். நான் மட்டும் குடிக்காமல் இருந்திருந்தேன்னா என் உயரமே வேறு அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி பேசினார். விஜய் லியோ படத்தோட ஃபங்க்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து குடியை பற்றி பேசியிருக்காரு. ஓகே சார். ஸோ இன்றைக்கி தமிழ்நாட்டோட பெரிய பிரச்சனையே குடியால் இளைஞர்கள் கெட்டு போகிறது தான். தெரியல இது எப்படி திருந்த போகிறது, எப்படி மாறப்போகுதுன்னு தெரில. நீங்கள் பேச பேச எனக்கு அதுதான் போச்சு. ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி இளைஞர்களே சிக்கி சீரழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதை ஒரு நியாயமான வகையில் இதை வெளிப்படுத்துறீங்க, தப்பா இல்லை, நாட் பேட், நல்லா இருந்தது, நைஸ், நல்லா இருந்துச்சு உங்களுடைய ஃபீலிங். நானும் அதை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கேன். பொதுவாக இந்த மேடைக்கு வருகிற எல்லாருக்குமே வந்து 2 விஷயம் மிகப்பெரிய பாதிப்பு. ஒரு சமுதாய கண்ணோட்டத்திலே இதை பார்த்தோம்னா, இந்த மேடைக்கு வந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய மனநிலையை அனலைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு சமுதாயத்தினுடைய மனநிலையினுடைய பிரதிபலிப்பு கிடைக்கும். அப்படி பார்க்கும் பொழுது எல்லாருக்குமே வந்து இந்த குடி வந்து தேவையும் படுகிறது, ஒரு பிரச்சனையாகவும் இருக்கிறது. அது அவர்களுக்கு தவிர்க்க முடியாததாகவும் இருக்கிறது, அதே நேரத்தில் அவர்கள் தவிர்க்க நினைப்பதாகவும் இருக்கிறது. அது ஒரு விஷயம். 2வது வந்து அதனுடைய பெரும்பாலான வடிகால்கள் அம்மாவாக இருக்காங்க. பெரும்பாலான கோப வெளிப்பாடு வந்து மனைவியாக இருக்குது. ஒரு 68 வயசாகுது வைங்களேன். என்னுடைய விஷயத்தை நான் திரும்பி பார்க்கும்போது கூட இந்த வயதினுடைய பக்குவத்தை நமக்கு ஏன் 30 வயதில் 40 வயதில் வரலங்கிற கேள்வி எனக்குள்ளேயே எழுது. பட் இந்த குடிங்கிற ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, படித்தவர்களுக்கு மத்தியில் வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னோடனே அவங்க சைக்கியாட்ரிஸ்ட்டை போயிடுறாங்க. சாதாரண மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பிரச்சனைக்கு அவன் குடியை நோக்கி போகிறான். அவன் என்னென்னா டக்குன்னு போய் ஒரு குவார்ட்டரை வாங்கி உடச்சி ஊற்றிட்டு போய் வீட்டில் படுத்து தூங்கி எழுந்து போகிறான். ஸோ பிரச்சனை எங்கே இருக்குன்னா குடியில் இல்லை, அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய அன்றாட பிரச்சனைகளில் இருக்குது. நான் கூட ஒரு சின்ன ஒரு டயலாக் எழுதியிருப்பேன். கடவுள்கிட்ட போய் ஒருத்தன் சொல்லுவான், நீ வந்து இவ்வளவு தூரம் மனிதர்களுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டிய, எல்லாமே நல்லதாக பண்ணிட்டிய, அவனுக்கு ஒரே ஒரு கெட்டது பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படின்னொன்னே, கீழே எட்டிப்பார் என்று கடவுள் சொன்னார். அவன் எட்டி பார்த்தான், அவர்கள் சாராயம் காய்ச்சி கொண்டிருந்தார்கள் அப்படின்னு எழுதியிருப்பேன். மனைவியிடம் சண்டை போடுகிறார்கள், அம்மாவிடம் புலம்புகிறார்கள். இதுதான் இருந்திருக்கு. இந்த சமுதாயத்தினுடைய மாற்றத்திற்கான என்ன காரணங்கிறது நாம தான் சரி பண்ணணும். நன்றி. சூப்பரான விஷயத்தை கன்வே பண்ணுங்க. ஓகே பிரதர், சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்க பேர் சொல்லுங்க, ஊர் சொல்லுங்க. பேர் ஜமால் முகமது சார். ஜமால் முகமது, எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க? சென்னையிலேருந்து கூடாஞ்சேரிலேருந்து வந்திருக்கேன் சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். என்ன மாதிரி நடிக்க போறீங்க இன்னைக்கு? இதே மாதிரி நகைச்சுவையாக நடிக்க போகிறேன். நகைச்சுவையா? உங்களுக்கு பிடிச்ச நகைச்சுவை நடிகர் யார்? எனக்கு பிடிச்ச நகைச்சுவைனா வடிவேலு சார். ஸோ கண்டிப்பா உள்ள போய் கலக்க போறீங்க இல்லையா? ஆமாம் சார். சூப்பர் சூப்பர், கண்டிப்பா வாழ்த்துக்கள், ஆல் தி பெஸ்ட். என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க இன்னைக்கு? சார் இதேமாரி பொண்டாட்டி கொடுத்த சீதனை வந்து கிணற வந்து காணும் சார். ஓகே, அந்த கிணற காணோம், கிணற காணுன்னு தேடி கண்டுபிடிக்கிறேன். நீங்க தேடி கண்டுபிடிக்க போறீங்க. கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி இந்த மாதிரி காமெடி வந்திருக்கு, அதுல இருந்து இதை எடுத்துக்கிட்டீங்களா எப்படி? ஆமாம் சார். அதை பார்த்து இந்த ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. சரி ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கூடாஞ்சேரியில? கூடாஞ்சேரிலேருந்து கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார். கம்பெனிலையா? நீ கம்பெனி லீவ் போட்டு வந்துட்டீங்களா? ஆமாம் சார். நீங்க கூடாஞ்சேரியிலேருந்து வந்திருக்கீங்க, லீவ் போட்டு வந்திருக்கீங்க, போய் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு மேனேஜர்கிட்ட போய் நல்ல பேர் வாங்கணும். ஓகே சார். என்னப்பா தேடுற? இருப்பா. என்னப்பா தேடுற? என் பொண்டாட்டிக்கு கொடுத்துற சீதனத்தை தேடிக்கிட்டு இருக்காப்பா. என்ன சீதனப்பா? கிணறு கொடுத்தாங்கப்பா, 18 வருஷம் ஆச்சுப்பா, 18 நிமிஷத்தில் காணும்ப்பா. 18 நிமிஷத்தில் வர. ஐயா ஐயா போலீஸ்கார
கேணியை கண்டுபிடிச்சி விடுயா. போய்யா, நானே நாயை காணும் தேடிக்கிட்டு இருக்கேன்யா. அழகான தேவதை ஒன்று வந்திருக்கு, அந்த நாய் ஒன்று காணாம புரிஞ்சு சொல்லி அதை தேடிக்கிட்டு இருக்கேன்யா. ஐயா ஐயா ஐயா, என் பொண்டாட்டி அடிப்பாயா, என் பொண்டாட்டி விளக்கமத்தால தான்யா அடிப்பா, எப்படி அதை கண்டுபிடிச்சி கொடுங்க ஐயா. ஐயா 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 ஐயா, கண்டுபிடிச்சிக்கிறப்பா, கண்டுபிடிச்சி விடுங்க. பாபா பாபா, என்னப்பா, இப்போ என் கிணற காணும் பாபா, கண்டுபிடிச்சி விடுங்க பாபா. போயா, நானே சட்டியை காணும் தொப்பியை காணும் தேடிக்கிட்டு இருக்கேன், கண்டுபிடிச்சி கேட்குறியாப்பா. பாபா கண்டுபிடிச்சி விடுங்க பாபா. ஐயா ஐயா, கண்டுபிடிச்சி விடுங்க ஐயா. ஐயா, என் பொண்டாட்டி அடிப்பாயா, விளக்கமத்தை தூக்கிட்டு அடிப்பாயா, கட்டி காற்று வச்சுருந்தாயா கிணற, அந்த 18 நிமிஷத்தில் காணா போச்சுயா, அதை கண்டுபிடிச்சி கொடுங்க ஐயா. ஐயா ஐயா, நான் என்ன செய்வேன் ஐயா, கோவை செல்ல மாதிரி அடிக்க போதே என் பொண்டாட்டி, என்னை விளக்கமத்தை எடுத்து தான் ஐயா அடிக்கும், கோவை செல்ல மாதிரி அடிக்க போதேயா, வடிவில் அடி வாங்குற மாதிரி அடி வாங்க போகிறேன்யா. ஐயா ஐயா ஐயா, எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க ஐயா. ஐயா ஐயா, பாபா கண்டுபிடிச்சியா பாபா, பாப்பா சீக்கிரம் கண்டுபிடிச்சி விடு பாப்பா, என் கிணற காணு பாப்பா, 18 நிமிஷத்தில் காணா போச்சு பாப்பா, 18 வருஷம் காத்து இருந்த கேணி 18 நிமிஷத்தில் காணா போச்சா பாப்பா. பாபா சார், கொஞ்சம் அந்த கேணியை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். தூள் கலப்புவார் அப்துல்னு பார்த்தா ஆமாம் சார். இப்படி பண்ணிட்டீங்களே அப்துல் சார். அது என்னது 18 வருஷம் என்ன கணக்கு? அது 18 வருஷமா கொடுத்த அது புரியுதுங்க. 18 நிமிஷம் நீங்களா, அது என்னது? 18 நிமிஷத்தில் காணா போயிருச்சு. புரியலங்க, அது கான்செப்டே புரியல. கிணறு காணன்னு ஒருத்தன் ஏமாத்துறான்னு வடிவேலு பிரமாதமா பண்ணிட்டாரு இல்லையா? பாத்துறீங்கல்ல? ஆமா. அதுல பிரமாதமா இருக்கும். ஒருத்தன் சீட்டிங் பார்ட்டி கிணறையே காணும்னு சொல்லிட்டு போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சிரிப்பு வந்தது. இது யார்கிட்ட பண்றீங்கன்னு புரியணும்ல. மாமனார் கிட்ட போய் ஒன்னு சொல்லுங்க, மாமனார் கிட்ட போய் சொல்லுங்க, யோ நீ கொடுத்த கிணறு காணையான்னு சொல்லி மாமனார் எதிர்க்காருன்னு சொல்லுங்க. அது ஒரு சீனா கன்வெர்ட் பண்ணுமா இல்லையா? ஆமா ஆமா. பாபா எங்க இருக்காரு, மேல எங்க இருக்காரு பாபா? ஆமா. புரியுதா உங்களுக்கு? ஒன்று பண்ண போகும்போது அது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாமனார் கிட்ட தண்ணியை போட்டு 18 வருஷத்துக்கு முன்னாடி நீ எனக்கு வந்து என்னையா பண்ண, கிணறு கொடுத்தன மாப்பிள்ள, கிணறு காணையா, என்னது கிணறு காணுமா அப்படின்னு 2 பேரும் இங்கே வா வந்து பாரு அப்படின்னு பார்த்தா அப்போனா ஒரு மீனிங் இருக்கும். என்ன யாருக்கு சொல்றீங்க, எதுக்கு சொல்றீங்கன்னு ஒன்றுமே புரியல. அதனால நான் சார் கேட்டுகிட்டே இருக்காரு, என்ன பண்றாரு அவர், என்ன பண்றாரு அவர். ஸோ அதுவே அந்த கிளாரிட்டியே இல்லை பாருங்க. சரி, ஓகே. என் பேர் விஷ்ணு நாராயணன். ஓகே, நான் வந்து பாலக்காடுல இருந்து வந்திருக்கேன். சூப்பர் பிரதர். பார்க்கவே லோகேஷ் கனகராஜ் படத்துல வர கெட்டப்ல அப்படியே வில்ல மாதிரி இருக்கீங்க. ஓகே, ஐ மீன் தேங்க் யூ. சோ உங்களுக்கு பிடிச்ச டயலாக் என்ன லோகேஷ் கனகராஜ் படத்துல? அவன் தலைய எடுக்கிறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்ரா. சூப்பரா சொல்றீங்களே, அப்படியே அர்ஜுன் தாஸ் வாய்ஸ் கேட்ட மாதிரியே இருக்கு எனக்கு. விஷ்ணு, எங்க இருந்து வரீங்க? நான் பாலக்காடு, கேரளா. கேரளால இருந்து வரீங்க. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க ஊர்ல? நான் வந்து ஆக்சுவலி கப்பல்ல இருந்தேன். எங்க கப்பல்ல இருந்தீங்க? ஆமா, சேலிங். ஓகே. சரி, அதை விட்டுட்டு கொஞ்சம் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்னு. அங்க கப்பல்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் வந்து ஒரு இன்ஜினியர். ஸோ நீங்க ஒரு மரைன் இன்ஜினியர்? ஆமா. அப்படி கெத்தா சொல்லுங்க, நீங்க கப்பல்ல இருந்த அப்படின்னா கப்பல்ல என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்போ பிரேக்ல வந்திருக்கீங்களா? 6 மாசம் கப்பல்ல இருப்பாங்க, 6 மாசம் இங்க லேண்ட்ல இருப்பாங்க. ஸோ இன்னைக்கு நீங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்க? நான் ஒரு டாக்டர், ஒரு சோல்ஜர் இருக்காங்க. அவங்க ஆக்சுவலி ஒரு பேட்டில் ஃபீல்டில் வந்து இன்ஜுரி ஆகிட்டு அவங்க இறந்துட்டாங்க. நான் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் சொல்ல போகிறேன். அண்ட் அவங்க ஒய்ஃப் வந்து என்னோட எக்ஸ். ஓகே. ஸோ அது எப்படி நான் சொல்கிறேங்கிறது போய் சொன்னீங்களா இல்லையா? இல்லை, இப்போ தான் சொல்ல போகிறீங்களா? சரி, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பராக பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் விஷ்ணு. ஆண்ட்ரியா, நல்லா இருக்கியா? நான் விஷ்ணு, டாக்டர், உங்கள் ஹஸ்பண்ட் ஸ்பைன் டிஸ்லோகேட் ஆச்சுன்னு சொல்லி அட்மிட் ஆகிருந்தார். ஸோ நான் தான், உங்களுக்கு தெரியும், உங்கள் பையனா? ஹாய், பேர் ஜோஸ். ஓ, நைஸ் நேம். வீட்டில் அப்பா அம்மா வெளியே போயிருக்காங்க. ஓகே. உங்கள் ஹஸ்பண்ட், ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஐ திங்க் நீங்கள் அதை நல்லபடியாக எடுத்துப்பீங்கன்னு, ஐ மீன் கரெக்டாக எடுத்துப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். 2 நாளாக நாங்கள்
ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அவருக்கு. அண்ட் ஒரு ஒரு சின்ன ஒரு your husband is no more, Andrea. Andrea, நில்லு, நான் சொல்றது கேளு. வெயிட், ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த விஷயம் கன்வே பண்ணிட்டு ஆண்ட்ரியோட கையை கேப்பில் பிடிச்சிட்டிங்க, உங்கள் எக்ஸ் கையை. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களா நீங்கள்? அவங்க இறந்துட்டாங்க, ஸோ எனக்கும் கஷ்டம் இருக்குது. ஓகே, ஆனால் பார்த்தா அப்படி தெரியல. ஆண்ட்ரியா எங்கேயும் போயிடாத, ஆண்ட்ரியா என் கூட இருந்துரு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருந்துச்சு. சரி, ஓகே, நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். சார் பிரவீன் காந்தி சார், கமெண்ட்ஸ் ப்ளீஸ். கடலுக்கு நடுவே வாழ்க்கை இல்லையா? ஆமாங்க சார். அப்படி தானே? இப்போ சினிமா கடலுக்குள்ளே நுழைய பார்க்குறீங்க. கண்டிப்பாக சார். அது இதுக்குள்ள இது கடல்னு சொல்கிறத நம்புறீங்களா? கண்டிப்பாக நம்புகிறேன். நம்புறீங்கல்ல? ஆமாம். அப்போ எவ்வளோ தகுதி வேணும்? கண்டிப்பாக நிறைய தகுதி வேணும். கண்டிப்பாக நீங்கள் பேசுகிறதே கன்வே ஆகலை. ஓகே இல்லையா? ஆனால் லுக்காக நல்லா இருக்கீங்க. அது பார்த்தவொடனே இம்ப்ரெஸ் ஆகிற, ஓகே ஒரு ஆர்டிஸ்ட்டுப்பா, ஒரு நம்பி கொடுக்கலான்ற மாதிரி இருக்கு. சார் ஏதோ சொல்லணுன்றாங்க. ஒரு சின்ன சிக்கல்ஸ் இருக்குது. நான் வந்து நண்பரை டைரக்டரை வந்து ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது காரணம் என்னென்னா, நீங்கள் எடுத்துக்கிட்ட சுச்சுவேஷன் வந்து சத்தமாக பேச முடியாது. ஆமாம் சார். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது அந்த உணர்ச்சியை வந்து அதற்கு மேலே வாய்ஸ் ரைஸ் பண்ணால் உணர்ச்சி வராது. பட் அவர் என்ன பேசினாருங்கிறது கேட்கலை. பட் நான் வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அவருடைய ஃபேஸை ரீட் பண்ணேன். அவர் எங்கேருந்து ரீட் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, அவர் வந்து முதல்ல கதவை தட்டினார். கதவை திறப்பதற்கு முன்னால் அப்படி திரும்பி அந்த விஷயத்தை பேசுவதற்கு தன்னை தயார்படுத்துவதற்கு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தீங்கள்ல? ஆமாம் சார். நான் சொல்கிறது சரியா? ஆமாம் சார். அது எப்படி கொடுத்தீங்க அந்த ரியாக்ஷனை? இல்லை, கொஞ்சம் ஒரு பதட்டமாக. ஃபஸ்ட்டு வந்த உடனே. ஆமாம், ஃபஸ்ட்டு வந்த உடனே கதவை தட்டிட்டு இது கூட கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஒரு டெப்த்தாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு. ஸோ ஏதோ ஒரு கனமான விஷயம் உள்ளுக்குள்ளே அழுத்தது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியலை அப்படின்னு அந்த ரியாக்ஷன் வெளியில் வந்துச்சு. அப்போவே இவர் சத்தமாக பேச மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டேன். அது மனைவியிடம் கணவன் இறந்ததை வந்து சொன்னீங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அப்படி சொல்லிகிட்டே வரும்போது அந்த குழந்தை ஒன்று இருந்தது அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிங்கள. ஆமாம் சார். ஜோஸ் குழந்தை அப்படின்னு கேட்டிங்க இல்லையா? அந்த இது இருந்துச்சு. உங்கள் டோட்டலாக உங்களை வந்து மைனஸ் பண்ணது வந்து உங்கள் வாய்ஸ் என்னன்னு புரியலை, கண்டென்ட் என்னன்னு புரியலை, அதுதான். இருந்தாலும் அந்த ஃபேஸ் வந்து அதை வந்து சொல்கிறதுக்கு தடுமாறினது, பேசினது, நின்னது, பாடி லாங்குவேஜ், அது எதுக்கு இருந்தது. கடைசியில் யாரோட கையை பிடிச்சிங்க? ஆண்ட்ரியாவோட கையை தான் பிடிச்சேன். அவங்க போனாங்க கொஞ்சம். யார் போனது? அந்த வைஃப் வந்து போனாங்க. அது எப்படி கையை பிடிப்பீங்க? இல்லை, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான். இல்லை, அது எப்படி முன்ன பின்ன தெரியாத ஒரு ஃப்ரெண்டோட ஒய்ஃப் கையை பிடிப்பீங்க? தப்பு தான். அந்த ஆண்ட்ரியா வந்து இவரோட எக்ஸ் ஆக்சுவலி. ஸோ அதான் நானுமே கேட்டேன், என்ன பிரதர் கேப்பில் ஆண்ட்ரியா கையை பிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் உங்கள் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி இருந்தாலும் நீங்கள் அந்த இடத்துல வந்து அந்த இடத்துல பண்ண முடியாது. அது மட்டும் பார்த்துங்க. ஃபேஸ் நல்லா இருந்துச்சு. நீங்கள் எடுத்துக்கிட்ட சுச்சுவேஷனுக்கு உங்களுடைய முகம் ஒத்துழைச்சிச்சு. அது அப்படி தான் பண்ண முடியும். கை காலெல்லாம் ஆட்ட முடியாது. அதில் நீங்கள் தப்பிச்சிட்டிங்க. பட் முயற்சி பண்ணால் உங்களுக்குள்ள நடிகன் ஆகிறதுக்கான எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. ஆல் தி பெஸ்ட். லுக்கு நல்லா இருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஆண்ட்ரியா பத்திரமா பார்த்துக்கேன். கண்டிப்பாக. ஆல் தி பெஸ்ட். சூப்பர், தேங்க்யூ. ஓகே, இன்றைக்கி நம்ம எபிசோடோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். ரொம்ப 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 சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தோம். 1-2 பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் காமெடியாக இருந்திருக்கும். 1-2 பெர்ஃபார்மன்ஸ் இவங்களாம் ஏன்டா பண்ணாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருந்திருக்கும். எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இன்றைக்கி எபிசோடில் நிறையா எமோஷன்ஸ் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ அடுத்த எபிசோடில் இன்னும் நிறையா விஷயங்கள் பார்க்குறதுக்காக நானும் பிரவீன் காந்தி சாரும் அகத்தியன் சாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த எபிசோட் முடிஞ்சு நாங்கள் இப்போ கிளம்புறோம். ஸோ அடுத்த எபிசோடில் வந்து உங்களை சூப்பரான பெர்ஃபார்மன்ஸில் வந்து நாங்கள் சந்திக்கிறோம். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஜி.